ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோக்களையும் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. இந்த தாவேக அரசு வந்ததிலிருந்து நீங்கள் தொடர்ந்து பேசுபொருளுக்கும் சர்ச்சைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாத நான் எப்போதும் நினச்சேன். அதே மாதிரி ஒவ்வொரு நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம் சொல்லுவாங்களே, அதே மாதிரி ஒவ்வொரு பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா காவேரி எல்லாம் முடிய போகுது அப்படிங்கிற சூழ்நிலையில் இன்றைக்கு நம்ம சும்மா இருந்தா எப்படி, நம்ம ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருக்கணுமே அப்படின்னு சொல்லி தாவேக அரசு ஒன்று பண்ணியிருக்கு. எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை இன்றைக்கு அவங்க கைது பண்றாங்க. சரி, நதி மூல ரிஷி மூலம் என்னன்னு பார்ப்போம். தஞ்சாவூர்ல நேற்று பேசிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட்டத்திலிருந்து திரிஷான்னு ஒரு சவுண்ட் வந்தோம்னா ஒரு சில வார்த்தைகள் அப்ஜெக்ஷனபிளா சொல்றாரு அப்படின்னு சொல்லி அவரை இன்றைக்கு தஞ்சாவூர் தாவேகா பிரமுகர் பைரவி நினைக்கிறவங்க பேர், அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்ல கைது பண்றாங்க. பெண்களை அவமானப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்து அந்த கம்ப்ளைண்ட்ல இன்றைக்கு தஞ்சாவூர் போலீஸ், தஞ்சாவூர்ல உள்ள எல்லா வேலையும் விட்டுட்டு இன்னைக்கு நேற்று கொடுத்த கம்ப்ளைண்ட் இன்னைக்கு பாஞ்சு வந்து எதிர்கட்சி தலைவர் உதயநிதியை தூக்கிட்டு போய் அரெஸ்ட் பண்றது தமிழ்நாட்டில் அமளி தும்மலி ஆயிடுச்சு. திமுக எல்லா இடத்துலையும் ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே விட்டுருந்தா கூட அது போயிருக்கும். அவர் ஒரு பெரிய ஹீரோவாக்கி கட்சி, அந்த தூங்கிட்டு இருந்த கட்சியை எழுப்பி விட்டு எல்லாம் பண்ணி இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இந்த வார்த்தைகள்னாலதான் இன்னைக்கு ஒரு அரெஸ்ட் பண்ணப்படுறாரு. அப்போ நடக்கிற பின்னால் உள்ள விஷயத்த பார்த்தோம்னா உயர்நீதிமன்றம் சொல்லி என்னையாவது அசிங்கமா இருக்கு, கூப்பிட்டு விசாரிச்சு அனுப்பிங்க, அவர் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டார், கூப்பிட்டு விசாரிச்சு இன்னைக்கு 12 மணிக்கு ரிலீஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டு. சரி, ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது எதற்கு, ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு பின்னால் ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? அப்போ நம்ம பார்த்தோம்னா அந்த சொல்ல கூறப்பட்ட அந்த நடிகை பேர் கீழே இருந்து பேசுறாங்க, உதயநிதி சார்னு சொல்ற அந்த வார்த்தைகள் அப்ஜெக்ஷனபிளா அந்த சமயத்து சாதாரணமா பார்த்தா அப்படி தெரியாது. கூட்டி ரெண்டு சேர்த்து வச்சு பார்க்கும்போது முதல் வார்த்தை அந்த பேர், அந்த பெண்ணோட பேரை உதயநிதி ஸ்டாலின் சொல்ல, ஆனா அந்த பெண்ணோட பேரையும் உதயநிதி ஸ்டாலின் சொல்ற அந்த வார்த்தைகளையும் வச்சு பார்க்கும்போது அப்ஜெக்ஷனபிளா தெரியத்தான் செய்யுது. சரி, இப்போ இதுல என்னைக்கு ஒரு அடிப்படை விஷயத்த பார்ப்போம். அப்போ இது கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது யார் அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? அப்போ இதுல யாரெல்லாம் சொல்றாரு? உதாரணத்துக்கு நடிகை குஷ்பு மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. தமிழ் பெண்களுக்கு எல்லாம் கருப்பெல்லாம் பத்தி பெருசா பேசக்கூடாதுன்னு எல்லா பெண்களும் எல்லாரும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அவங்க மேல. தமிழ்நாடு முழுசு கேஸ் ஃபைல் பண்ணாங்க. ஏன்னா எல்லாரும் தமிழ் பெண்கள். அப்ப யாருனாலும் அந்த வழக்கு ஃபைல் பண்ணலாம். லோக்கல் ஸ்டாண்டை அப்படின்னு சட்டத்துல சொல்லுவாங்க. எல்லாருக்கும் அந்த வழக்கை தாக்கல் செய்கின்ற உரிமை இருக்கின்றது. அப்போ கிரிமினல் வழக்குல காக்னிசபிள், நான் காக்னிசபிள், போலீஸே ஆக்ஷன் எடுக்கலாம் மாதிரி சில வழக்கு இருக்கு, போலீஸே ஆக்ஷன் எடுக்க கூடாத மாதிரி சில வழக்கு இருக்கு. அப்ப இதுல என்ன பண்றாங்க, 9 செக்ஷன்ல உதயநிதி ஸ்டாலின் மேல வழக்கு போடுறாங்க. அதுல சில செக்ஷன் வந்து காக்னிசபிள், போலீஸே ஆக்ஷன் எடுக்கலாம், கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு ஆக்ஷன் எடுக்கலாம்னு சொல்லி அந்த மாதிரி செக்ஷன்லயும் உள்ள போடுறாங்க. பெண்களை இழிவாக பேசுறதுக்கு ஒரு தமிழ்நாட்டு இண்டிசென்ட் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட் மாதிரி ஒரு ஆக்டை போட்டு அவரை அதுலயும் அவர் அரெஸ்ட் பண்றாங்க, அவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. அப்ப நம்ம இதுல ஒண்ணு பார்க்கணும், இதுல பொதுப்படையா ஒரு பெண்களை அவர் பேசுறது கேவலமா இருக்கா இல்லையா? நிச்சயமா ஒரு வழக்கறிஞரா சட்டம் தெரிஞ்சவங்க சொல்லுவேன், இந்த கேஸ் கோர்ட்ல நிக்கவே நிக்காது. ஏன்னா எந்த பேரையும் அவர் சொல்லவில்லை. அவர் சொல்கின்ற வார்த்தை சாதாரணமா பார்த்தா சாதாரணமா போயிடும். அப்ப சட்டத்துல இந்த கேஸ் எங்கேயுமே நிக்காது. ஒரு சாதாரண வாயை தொடர்ந்து பேச தெரிஞ்ச ஒரு வக்கீல் இந்த கேஸை விடுதலை வாங்கிட்டு போயிருவாரு. பெரிய வக்கீல்லாம் கூட அவசியம் இல்லை. அந்த மாதிரிதான் ஒரு பெரிய குற்றம், அதாவது சட்டத்தில் நீங்க ஒரு மாற்ற வைக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் அது கிடையாது. அப்போ இந்த விஷயத்துல கம்ப்ளைண்ட் யார் கொடுக்கும்? நம்ம தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு, பனைமரத்துல தேல் கொட்டினா தென்னை மரத்துக்கு ஏன் யார் நெறி கட்டுது அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? ஒரு பர்டிகுலர் நபர் பேரை சொல்லி ஒரு வார்த்தைகள் வந்து அவர் அவமானப்படுத்துது என்றால் அது அந்த பர்டிகுலர் நபரை தான் அவமானப்படுத்துது. தாவேகா கவர்மெண்ட் எப்பவுமே தான் சொல்லுவோம், டிஃபமேஷன்ங்கிறது பர்சனல் ரைட், ஒரு தனிப்பட்ட மனுஷனோட உரிமை பாதிக்கப்படுது. இந்த இடத்துல டிஃபமேஷனா இருக்கலாம், அவமானப்படுத்தப்பட்டாலும் அந்த பர்டிகுலர் நடிகை அவமானப்படுத்தப்படுகின்றார். அப்போ அவங்க அவமானப்படுத்தும் போது தாவேகாவுடைய ஒரு பிரமுகருக்கு, ஒரு பெண் பிரமுகருக்கு எப்படி அவமானமாகும், அவங்க எப்படி கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுவாங்க, அவங்களுக்கு எப்படி லோக்கல் ஸ்டாண்டே வரும் நமக்கு தெரியல. இருந்தாலும் சரி, அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஏன் இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க தாவேகாவோட பிரமுகர்? இப்ப இந்த நடிகைக்கும் சிஎம் விஜய் அவர்களுக்கும் உள்ள கனெக்ஷன் வச்சு நிறைய பேர் பேசுறாங்க, நிறைய விஷயங்கள். அது என்னவோ அரசியலுக்கு அப்பாற்பட்ட விஷயம், நமக்கு அது தேவையில்லை. அந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள நாம போக மாட்டோம். இன்றைக்குமே இதை பேசி ஒரு சர்ச்சைகள் உண்டாகிட்டு இருக்கு. அப்போ இது ஒன்றும் புதிதான விஷயம் இல்ல. இன்றைக்கு வந்து பேசிட்டாங்க, ஒரு தூக்கி உள்ள போறோம் அப்படின்னு சொல்ற விஷயம் இல்ல. இது பல நாளா பேசிட்டு இருக்க விஷயம் தான். அதற்காக யாரும் இதோட எல்லாம் கேவலமா நயினார் நாகேந்திரன் பேசினாரு. அப்ப அவர் மேல எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, உள்ள தூக்கி போடல, எல்லாம் செய்யல. அப்ப இந்த விஷயம் வருதுன்னா ஏன் இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இன்றைக்குமே அரசியல் ஒரு விஷயம் புரிஞ்சு, ஒரு விஷயம் நடந்தது என்றால் அது ஏன் இப்போது நடக்கின்ற ஒரு கேள்வியை நம்ம கேட்டாகணும். அப்ப கேட்டாதான் சரியான ஒரு விடை கிடைக்கும். இப்போ அதற்கான விடைகள் நம்ம தேடி பார்க்கும்போது நமக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தெரியுது. எடப்பாடி பழனிசாமி எல்லாம் அதுக்கான விடையை தெளிவாக கொடுக்கிறாரு. என்ன சொல்றாரு, நாளைக்கு சட்டசபை நடக்கும் போது
எதிர்கட்சி தலைவர் இன்னைக்கு ஏன்பா தூக்குற, அந்த ஆளு வாய் தெரியாம பேசிட்டான், பக்கத்தொகை தெரியாம பேசுறான், இருந்தாலும் நீங்க இன்னைக்கு அவர் அரெஸ்ட் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்றாரு. அப்ப நாளைக்கு என்ன நடக்க போகுது? சட்டசபை மீட்டிங் நடக்க போகுது. அதிமுக பொறுத்தவரைக்கும் நீங்க புரிஞ்சுக்கணும், 47 மெம்பர் இருக்கலாம், இருந்தாலும் 30 பேர் தாவேக்காரன் தான், வேற வழி இல்லாம தாங்க உட்காந்துருக்கான், பெருசா எதிர்க்க போறது இல்ல. அப்ப நீங்க பண்ண எல்லா கூத்தையும், பழனி கேஸ் எல்லா கூத்தையும் அந்த திமுக அவங்க அவையில விடாது. உங்களை விட்டு உரிச்சு தொங்க விட போறாங்கன்னு தெரியும். நீங்களும் பதில் சொல்ற தகுதி உள்ள நபர்களும் அங்க கிடையாது, பதில் சொல்ல தெரிஞ்சவனும் கிடையாது. மற்றபடி மௌனிகளா இருக்கிறவங்க தான் சிஎம்மாவே இருக்காரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு உங்க மேல இருக்கு. அப்ப உங்களோட பிளான் என்னவா இருக்கு அப்படின்னா, அவங்க சொல்றது திமுக, நீங்க நம்ம எதிர்கட்சி தலைவர் தூக்கி உள்ள போட்டோம்னா திமுக அதுலயே பிஸியா இருக்கும். ஒரு 2-3 நாள் ஆகிறது இப்படி பெயில் வர்றதுக்கு ஆயிரும். உள்ள தூக்கி போட்டோம்னா பெயில் வாங்கி எல்லாம் வெடிச்சு முடிச்சு வெளியில வர்றதுக்கு ஒரு 2-3 நாள் ஆயிரும். அதுக்குள்ள நம்ம அசம்பிளி அசோசியேஷன் உள்ள கொண்டு போய் நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு திமுக அவங்க மேல குற்றச்சாட்டு வைக்குது. உங்க நடவடிக்கை அதே மாதிரிதான் இருக்கு. இப்ப சரி, இது அவ்வளவு பெரிய குற்றமா? உங்களை பாதிக்கல, அது ஒரு பெண்கள் அந்த குறிப்பிட்ட அந்த பெண்ணை பாதிக்குதுன்னு சொல்லி அந்த வழக்கு வந்து அந்த பெண் போடணும். பொதுப்படையா பெண்களை பாதிக்கிற மாதிரி இவர் எதுவுமே பேசல. அப்படி பேசினார் என்றால் நீங்க நினைத்தாலும் அது அந்த பெண்ணை மட்டும்தான் அது பாதிக்கிற மாதிரி இருக்கும். அவங்க தானே கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி, ஏன் உங்க கட்சிக்காரங்க பாஞ்சு ஃபைல் பண்றாங்க? உடனே எல்லாரும் சிரிக்கிறாங்க, எங்க அப்பா உதிர்குள்ள இல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி இது இருக்கு அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. அது ஒரு புறம் இருக்கட்டும், அது உங்க அந்த விஷயங்களுக்கு நம்ம போக விரும்பல. சட்டப்பூர்வ பார்த்தா இந்த அம்மா கம்ப்ளைண்ட் கொடுக்கறது சரி. அப்ப நம்ம கம்ப்ளைண்ட் ஏன் கொடுக்குறாங்க? உங்க கையில போலீஸ் இருக்கலாம், நீ புடிச்சு நீங்க அவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டு வரீங்க, விசாரிக்கணும் அப்படின்னு இருக்கு. அரெஸ்ட் தான் ஒண்ணு நினைக்கிறீங்க, ஹைகோர்ட் பிடிச்சி மண்டல கூட்டிருச்சோ ஒழுங்கா விசாரிச்சு அனுப்பியா, நாளைக்கு அசம்பிளி இருக்கு அப்படின்னு சொன்னோன்னா சரி உங்களும் நாங்க நாளை அவர் அரெஸ்ட் பண்ண நாங்க விசாரிச்சு திருப்பி அனுப்பிடுவோம், அனுப்பி விட்டீங்க, வேற வழி இல்லை. அதான் உங்க சூழ்நிலை. அப்போ இதற்கு பின்னால் உள்ள அரசியல் இதுதான். அவரை புடிச்சு வச்சுட்டோம்னா நாளைக்கு வந்து கோஆர்டினேட்டடா ஒருங்கிணைச்சு திமுக கொண்டு போற ஒரு சக்தி அங்க இருக்காது. ஸ்டாலின் அவர்கள் உள்ள இல்லை. அப்ப உதயநிதி ஸ்டாலின் வெளில போயிட்டாங்கன்னா திமுகவோட அந்த 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 முழு எதிர்ப்பு இருக்காது. அந்த எதிர்ப்பை காமிக்கிறத விட அவங்கள பாதிக்கவும் தங்க தலைவரை வெளில கொண்டு வர வேண்டியது இருக்கும். ஒரு கோஆர்டினேட்டட் எஃபெக்ட் நான் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஒரு ஒருங்கிணைந்த ஒரு போராட்டமும் ஒரு அட்டாக் அங்க இருக்காது, நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அதனாலதான் அவங்கள வச்சு நீங்க அரெஸ்ட் பண்ணி போடுறீங்க. அப்போ நம்ம ஒரு விஷயத்த பார்க்கணும். கேட்டா பெண்களுக்குன்றீங்க. அப்ப நீங்க எல்லா விஷயத்திலும் இப்படி இருந்திருக்கீங்களா நம்ம பார்க்கணும் இல்லையா? 60 நாள் ஆச்சு நீங்க ஆட்சிக்கு வந்து. 60 நாளா கூட ஆயிடுச்சா? கூட 60 நாளைக்கு மேலேயே போச்சு. இந்த 10ஆம் தேதி வந்தா வந்து 90 நாள் போகுது. அப்போ அப்படிதான் பண்ணிருக்கீங்களா? உங்க கட்சி அந்த 2 பேர் மேல ஒரு பெண் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து, என்ன என்கிட்ட அவங்க தவறா நடந்துக்கிட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்து 2 பேர் அரெஸ்ட் ஆகி உள்ள போறாங்க. அப்ப அந்த பெண் என்ன சொல்றாங்க? அவங்க மேல உள்ள வழக்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கோ, விட்ரா பண்ணிக்கோன்னு உங்க எம்எல்ஏ தாவேகா ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சரவணன் நினைக்கிற அவர் மேல பேர் சொல்லி அலிகேஷன் சொல்றாங்க. சரி, அரெஸ்ட் வேண்டாங்க, ஒரு நாள் கூப்பிட்டு விசாரிச்சிருப்பீங்களா? அப்ப அந்த பொண்ணுக்கு எந்த உரிமையே கிடையாதா? அப்ப இவ்வளவு நேரடியா பாதிக்கப்பட்ட ஒரு பெண் இருக்கும்போது ஒரு சினிமாக்காரம்மா பேரை சொல்லிட்டாங்கன்னு அந்த அம்மா கோவப்படுறது மாதிரி நீங்க கோவப்படுறீங்கன்னா அப்ப என்னன்னு கேட்கறதா இருக்கதான். சட்டம் என்ன சட்டம் சொல்லுது, நீங்க உங்க மனசு என்ன நினைக்கிறீங்க நீங்க தான் சொல்லணும். அப்ப யோசிச்சு பாருங்க, பெண் அப்படின்னு நீங்க சொல்லி இதற்கு பின்னால் ஒரு பெண்ணுங்கிற போர்வைக்கு பின்னால ஒளிஞ்சு நீங்க உங்க அரசியல் காய்கள் நீங்க நகர்த்துறீங்க. சரி, தவறாத்தான், பெண்களை தவறா சித்தரிச்சாலும் அரெஸ்ட் பண்ண மாற்று கருத்தே கிடையாது. அப்புறம் யார் முதல்ல உள்ள போகணும்? எல்லா சினிமா பாட்டுக்காரனும் உள்ள போகணுமே. டேடி மம்மி வீட்டில் இல்ல, தடபோட யாரும் இல்லைன்னு பாட்டு எழுதுனா உள்ள போகணுமே. என்னத்த செய்வேனுங்கன்னு பாட்டு எழுதுனா உள்ள போகணுமே. நடிச்சே உள்ள போனாலும் இல்லையோ, பாட்டு எழுதுனாச்சும் உள்ள போகணும்ல. அவங்க எல்லாம் விசாரிக்கணுமே. நீங்க இன்ன வரைக்கும் அப்படி பாட்டு வந்துட்டு தான் இருக்கு, நீங்க நடிச்சுட்டே தான் இருக்கே. யாராச்சும் உள்ள போறாங்களா? யார் மேல கேஸ் போடுறாங்களா? கிடையாது. அப்போ கேஸ் போடணுங்கிற உங்களுக்கு எண்ணம் இல்ல, புடிச்சு தூக்கி உள்ள வச்சிடணும். அது என்னது? ஒரு சாடிஸ்டிக் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. இதே யோசிச்சு பாருங்க, கரூர்ல உங்களை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உங்க கூட்டணியில இருக்கிற திருமாவளவனே மறைமுகமா சொல்றாரு. ஆனா அந்த ப்ரெஷருக்கு அன்னைக்கு ஸ்டாலின் ஈல்டு பண்ணவில்லை. ஏன்னா அதான் சரியான விஷயம். யாரோட என்னன்னு தெரியாம இன்னொன்னு அதுல வந்து ஒரு தலைவர், நானும் அதான் நினைக்கிறேன், இட் வாஸ் an accident waiting to happen. அதுக்கு எதுக்கு ஒரு தலைவர் அரெஸ்ட் பண்ணணும் ஸ்டாலின் நினைக்கிறார். அப்போ அது சட்டத்தை ஃபாலோ பண்ணி சட்டத்தை பின்பற்றுகின்ற ஒரு தலைவர் இருந்த விஷயம். நீங்க இன்னைக்கு என்ன பண்றீங்க? இது வந்து ஒரு பெரிய குற்றமே கிடையாது. அப்படியே குற்றமாக இருந்தாலும் அது சொன்ன நடிகை தான் ஆக்ஷன் எடுத்துக்கணும். நீங்க முன்னால வந்து 5 பேர் உள்ள போந்து அவர் அரெஸ்ட் பண்றது பயத்தை காமிக்கிறது. உங்களுக்கு அத்திருச்சு திமுகவை பார்த்து அப்படிங்கிறத காமிக்குது. ஏற்கனவே போனதுக்கு அப்புறம் தான் கையாட்டுறீங்க, காலாட்டுறீங்க, டான்ஸ் ஆடுறீங்க. உள்ள திமுக உட்காந்துச்சுன்னா போதும், ஒரு வார்த்தை வாயிலிருந்து வர மாட்டேங்குது. ஏதாச்சும் வாசி ஐயோ கேள்வி கட்டும் டபக்குன்னு உட்காந்து நான் இல்லைங்கோ அப்படின்னு உட்காந்துருது. அதுக்கு மேல ஒருத்தர் உட்காந்து உங்களை பாதுகாக்கிறதுக்கு அப்படியே ஒருத்தர் ஸ்பீக்கர்னு ஒருத்தர் உட்காந்துருக்காரு, எல்லாம் பண்ணிடுறாரு. இப்ப நான் என்ன கேட்கிறேன்,
உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உங்களை குறை சொல்லி கேஸ் போட்டுதான் கட்சிக்கார போடலாம், அல்லது உங்க அரசாங்கத்தை குறை சொல்லி காமிச்சிருந்தா கூட பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஃபைல் பண்ணலாம். கவர்மெண்ட்டை கேவலமா சிஎம் கேவலமா பேசுறாங்க. அவர் பேசுறதா தவறாக பேசுறதா சொல்ல வந்த வார்த்தையை தவிர்த்துக்கலாம், நான் ஒத்துக்கிறேன். சொல்லப்பட்ட அந்த நபரே சும்மா இருக்காங்க, நீங்க ஏன் பாஞ்சுக்கிட்டு களத்துக்குள்ள வர்றீங்க? அப்ப அவங்க பேரை வச்சு நீங்க அரசியல் காய்கள் நகர்த்துறீங்கிறத நமக்கு நல்லாவே தெரியுது. அப்போ இதற்கு பின்னால் இப்படி சட்டத்தை தொடர்ந்து துஷ்பிரயோகம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. யார் யாருக்கும் என்னத்தை கேட்டாலும் ஏதோ செக்ஷன்ல கேஸ் போடுறது, ப்ரொவைடிங் 2 கூட்டத்துக்குள்ள போராட்டத்தை ஏற்படுது. எங்க இதுல என்ன போராட்டம் ஏற்பட வேண்டியது? என்மிட்டி ஏற்படுத்துறது, அதாவது பகை ஏற்படுத்துறது. என்ன பகை ஏற்படுத்த வேண்டியது? என்னெல்லாம் செக்ஷன் இருக்கோ பிஎன்எஸ்ல அதெல்லாம் தூக்கி ஏதாச்சும் தூக்கி போட்டு ஏதாச்சும் தூக்கி உள்ள போடுறது. போராட்டம்லாம் கூட்டு வாங்குறீங்க. இதுவரைக்கும் சாதாரண ஆட்கள்ல கூட்டு வாங்குறீங்க. இப்ப எதிர்கட்சி தலைவருக்கு வந்துட்டீங்க. அதுல எதிர்கட்சி தலைவர்னா பெரியவன். ஆமா, எதிர்கட்சி தலைவர் ஒரு கேபினெட் மினிஸ்டர் அந்தஸ்து. உங்களை கேள்வி கேட்கறது தமிழ்நாட்டுக்கு எல்லாருக்கும் உரிமை உண்டு. அதை விட 100 மடங்கு உரிமை ஒரு எம்எல்ஏக்கு உண்டு. அதை விட எல்லாத்த விட உங்களை கேள்வி கேட்கிற உரிமை ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு உண்டு. இந்த தமிழகத்திலேயே உங்களையும் உங்க அரசாங்கத்தையும் கேள்வி கேட்கின்ற உரிமை ஒருத்தருக்கு அதிகமா ஒண்ணு எதிர்கட்சி தலைவர் தான். அப்ப நீங்க உள்ள தூக்கி போட்டு என்ன நினைக்கிறீங்க? திமுக பயந்துருவான், உதயநிதி ஸ்டாலின் பயந்துருவார்னா எதுவும் நடக்க போறது கிடையாது. அப்போ நான் இருக்கேன், நான் விருப்பத்துக்கு என்னவும் செய்வேன் அப்படின்னு இதுக்கு முன்னாடி ஒரு முதலமைச்சர் ஆடினாங்க 91-96. அப்ப என்ன நடந்ததுன்னு நம்ம பார்த்தோம். இதே ஆட்டம் தான் ஆடினாங்க. பிடிக்கலன்னா ஒருத்தர் தூக்கி உள்ள போடுறது. என்ன அதெல்லாம் தெரியாது, எனக்கு பிடிக்கல உள்ள தூக்கி போட்டுருவேன். இப்படித்தான் அவங்க ஆடினாங்க. அந்த ஆட்டத்தை நீங்களும் இன்னைக்கு ஆடுறீங்க. ஆடாதீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் புரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு செய்யறாலும் அந்த மாதிரி அவங்க சொல்லுவேன், எனக்கு பிடிக்கல என்ன செக்ஷன் உண்டோ அதை தூக்கி போடுவாங்க. உங்களுக்கு பிடிக்கல அவர் மேல நீங்களும் அவரும் மோதிக்கங்க. எடுத்தாலும் பெண் 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 பின்னா சுத்தாதீங்க. நீங்களும் உங்க பழைய காலத்து படங்களையும் பார்த்தா பெண்களுக்கு நீங்க எந்த அளவுக்கு மரியாதை கொடுத்துருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும். இன்னைக்கு இருக்க நல்ல செஞ்சு குதிச்சிட்டு இருக்காங்களே இவங்களுக்கு தெரியாது. இதுல நீங்க இதுக்கு பிகில் தான் பார்த்திருக்கோம். இது கோயம்புத்தூர் மாப்பிள்ள பார்த்திருக்காது, தேவா படத்துல அவங்க பார்த்திருக்க மாட்டாங்க. அதெல்லாம் அவங்க பார்த்துருந்தாங்கன்னா அப்ப உங்களுக்கு நீங்க பெண்களுக்கு எந்த மரியாதை கொடுத்துருக்கீங்கன்னு தெரியும். அப்படி உங்களுக்கு ஒரு பழி வாங்கணும் போராடினா நீங்க போராடுங்க. நீங்க ஒரு கட்சி தலைவர் ஒரு கட்சி தலைவர் போராடிக்கங்க. அது தப்பு, அரசியல் எல்லாம் நடக்கும். ஆனா பெண்கள் பேரை சொல்லி அதுக்காக வழக்கு போட்டு தயவு செய்து பண்ணாதீங்க. அது கொஞ்சம் நல்லா இல்ல. அவ்வளவுதான் சொல்றோம். இன்னொன்னு, உங்கள் கட்சியோட லாபத்திற்காக நீங்க சில விஷயங்களை மாத்தி பண்ணாதீங்க. அப்படி பண்ணும்போது உண்மையாவே நாளைக்கு நீங்க ஜென்யூனா நிறைய நல்ல கேஸ் போடுவீங்க. அப்போ போடும்போது கூட போடலாம், சொல்ல முடியாது. இன்னும் உங்க ஆட்சி காலம் இருக்கு, 4.5 வருஷம் இருக்கு. அதுல நீங்க உண்மையாவே கேஸ் போகும்போது இதே மாதிரி தான். இந்த ஆளுக்கு ஒரு வேலையே கிடையாது, எதை கேட்டாலும் இப்படி ஏதாச்சும் பண்ணுவாங்க. பாதிக்கப்பட போறது யாரு? உண்மையாகவே பாதிக்கப்பட்டவர்களுக்கு அன்றைக்கு நியாயம் கிடைக்காது. அப்போ எந்த சட்டத்தையும் நீங்கள் அஸ்திரத்தையும் ஏவும் பொழுது அது தேவையா அப்படின்னு பார்த்து அவங்க சும்மா இஷ்டத்துக்கு அடிச்சுக்கிட்டே இருந்தீங்க. நாளைக்கு நீங்க உண்மையா தேவை வரும்போது புலி வருதுன்னு சொல்லும் போது காப்பாத்தா ஆள் இருக்க மாட்டான். அப்போ நீங்க இன்னைக்கு பெண்கள் பேரை சொல்லி இப்படிலாம் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நாளைக்கு உண்மையாவே பெண்கள் பாதிக்கப்பட்டு நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்தாலும் இவனுக்கு வேற வேலை இல்லை, இந்த கவர்மெண்ட்டுக்கு வேற வேலை இல்லைன்னு ஒரு நிலைமை வரும். அப்படி தயவு செய்து பண்ணாதீங்க. அப்போ ஒரு சட்டம் தெரிஞ்சவனா எனக்கு என்ன தோணுன்னா, உதயநிதி ஸ்டாலின் அரெஸ்ட் பண்ண அவசியமே இல்லை. 7 வருஷத்துக்கு எவ்வளவு பனிஷ்மெண்ட், சம்மன்ஸ் கொடுங்க. முடிவிட்டு என்ன அவசரம்? ஓடிட போறாரா? அசம்பிளி முடியட்டும், போய் அப்பியர் ஆகட்டும் தஞ்சாவூர்ல. அவர்கிட்ட கேளுங்க என்னைக்கு சம்மன்ஸ். எதிர்கட்சி தலைவர், அசம்பிளி ரொம்ப முக்கியம். அவர் தொகுதி எதிர்கட்சி தலைவர் மட்டும் அவரோட தொகுதி எம்எல்ஏவும் கூட அவர் அங்க இருக்கணும். பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் விசாரிங்க. அதுக்கப்புறம் நீங்க அஃபென்ஸ் மேட் அவுட் ஆச்சுன்னா அரெஸ்ட் பண்ணுமா என்ன பண்ணுமா நீங்க பண்றதுல அப்புறம் வேற விஷயம். நீங்க அதுக்குள்ளார இன்னைக்கே தூக்கிட்டு போய் வைக்கணும்னு நினைக்கும் போது அது தவறு. அவ்வளவு பெரிய குற்றம் ஒன்றும் உதயநிதி ஸ்டாலின் அலிகேஷன் சொல்ற ஆட்கள்லாம் விட்டுட்டு அவன்லாம் இன்னைக்கு வெளில சுத்திக்கிட்டு இருக்கான். ஆனா அதே சமயத்துல ஒரு பேச்சுக்கு சொன்னதுக்கு அவர் தூக்கி உடனே உள்ள போறீங்கன்னா அது தவறான ஒரு விஷயம். போலீஸ் தூக்கிட்டு போங்க, தவறான விஷயம். அதை விட போலீஸ் ஹஸ் பெட்டர் திங்ஸ் டு டூ. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, உங்கள் போராட்டங்களை நீங்கள் வெளியில் வைத்துக் கொள்ள. அரசியல் போராட்டங்களை நீங்கள் பொதுமக்கள் போர்வையை போத்தி தயவு செய்து பண்ணாதீங்கிறதா என்னோட ஒப்பீனியன். இந்த விஷயத்துக்கு உதயநிதி ஸ்டாலின் அரெஸ்ட் பண்ணியிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. தேவையில்லாம ஒரு பப்ளிசிட்டிக்காக நீங்க இதை பண்ணி அது தவறு. அது மிக மிக தவறு மட்டுமல்ல, கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். உங்களுக்கு சட்டமன்றத்தில் எதிர்கொள்ள முடியவில்லை, திமுக எதிர்த்து பயப்பட்டீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது உங்களுக்கும் சட்டமன்றத்துக்குள்ள உங்க கட்சிக்கும் அவங்களுக்குள்ள பிரச்சனை, சட்டமன்றத்துக்குள்ள பிரச்சனை. அதை நீங்க பொது வெளியில கொண்டு வந்து இப்படி பண்ணுவது தவறு. மீண்டும் சந்திப்போம்.